ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கடக ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான் 3 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கடக ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சிம்ம ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கடக ராசி. ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி இம்மாதம் 17ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுக்கிர பகவான் இம்மாதம் 15ஆம் தேதியிலிருந்து தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே பயணம் செய்ய இருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் கடக ராசிக்காரர்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். எதையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் இம்மாதம் 14ஆம் தேதி வரை பயணம் செய்வதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் இம்மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் பயணம் செய்வதாலும் இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வேகம் இருக்கும். எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதை ஆர்வத்துடனும் சுறுசுறுப்புடனும் செய்து முடிப்பீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நல்ல செய்திகள்லாம் வந்து கிடைக்கும். நீண்ட நாட்களாக வீடு மாறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் சிலர் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். அவர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தாய் வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீர்கள். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்து நல்ல நட்புணர்வு ஏற்படும். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள்.
குழந்தைகள் விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும். சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் களத்திர ஸ்தானத்தை இம்மாதம் 14ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கூட்டுத் தொழில் செய்பவர்களெல்லாம் கூட்டுத் தொழிலிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது மிகவும் நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படும். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியாதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தந்தையாருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தந்தைக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. எச்சரிக்கை தேவை. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் ராசியிலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலும் பயணம் செய்வதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண்பீர்கள். நண்பர்களெல்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். மூத்த சகோதர சகோதரிகளால் நீங்கள் அனுகூலமான பலன்களை பெற முடியும். அவர்களால் நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். விரயஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.